நான் இப்ப எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிந்தா பெருமாள் கோயில்ல தான் இருக்கேன். இந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையுடைய மைய பகுதியான டி நகர் வெங்கட நாராயண ரோட்ல தான் இருக்கு. பெருமாள் கோயிலுக்கு மோஸ்ட்லி எதுக்கு வருவாங்க, நமக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்ம செல்வம் செழிப்போட வாழணும் அப்படிங்கறதுக்காகவும் பெருமாளை நிறைய பேர் அணங்குவாங்க. இந்த கோயில்ல பெருமாள், ஸ்ரீதேவி, பூதேவி இவங்க எல்லாருமே நமக்கு தம்பதி சமேதமா அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க. திருப்பதிக்கு போய் எல்லாராலையும் வணங்க முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக சென்னையுடைய பல்வேறு இடங்கள்ல இருந்து மக்கள் வந்து வணங்கணும் அப்படிங்கிற ரீசனுக்காக அங்க என்ன பூஜை புலஸ்காரம் பண்றாங்களோ அதுவே இங்க உள்ள பெருமாளுக்கும் பண்ணி திருப்பதிக்கு போய் நம்ம கும்பிட்டா எந்த அளவுக்கு மன நிம்மதி கிடைக்குமோ அதே நிம்மதி இங்க வந்து கும்பிட்டாலும் கிடைக்கிற அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. கோயில்ல காலையில தயிர் சாதம், மத்தியானம் புளி சாதம், அப்புறம் மாலை வந்து மிளகு சாதம். அது மட்டும் இல்லாம எல்லா சனிக்கிழமும் இவங்க சக்கரை பொங்கல் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணிருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து பிரசாதமாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து இந்த ஷூட் முடிச்சு போறதுக்குள்ள எனக்கு காலி ஆயிடும் போல. சோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க இந்த கோயிலுக்கு சாமியை தரிசனம் பண்ண வந்தீங்க அப்படின்னா சீக்கிரம் உங்க தரிசனத்தை முடிச்சுட்டு பிரசாதமும் வாங்கிட்டு போயிடுங்க, இல்லைன்னா காலி ஆயிடும். இங்க என்ன ஸ்பெஷாலிட்டி, இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திருப்பதிக்கு போறதுக்காக இங்கவே டிக்கெட்ஸ் எல்லாம் நீங்க புக் பண்ணிக்கலாம். திருப்பதி லட்டு நம்மள நிறைய பேருக்கு பிடிக்கும் இல்லையா, அதே போல இங்க திருப்பதி லட்டுவை இவங்க வந்து செல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இங்க அவைலபிளா இருக்கு. எங்க இருந்து நான் வரீங்க? உங்களுக்கு என்னோட பேர் சவிந்த், ஊட்டில இருந்து. ஊட்டில இருந்து. என்னோட நேம் வைஷாக், பாலக்காடு. பாலக்காடு. சேட்டன் மலையாளியானோ? ஓகே. சோ நீங்க வந்துட்டு ஊர் சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கீங்களா இல்ல? ஆமா, நாங்க அப்படியே சும்மா வெகேஷனுக்காக. ஓகே ஓகே. சோ உங்களுடைய ஃபேவரட் ஹீரோ யாரு? விஜய். விஜய். சூர்யா. சூர்யா. கேரளால யாரோ உங்க ஃபேவரட் ஹீரோ? கேரளால டிக்யூ. ஓகே, துல்கர் சல்மான் எனக்கும் ஃபேவரட். ஓகே ஓகே. நான் அடுத்ததா எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கொரட்டூர் ஏரிக்கு தான் வந்திருக்கேன். என்னதான் நம்ம சென்னையில நிறைய பெரிய பெரிய ஏரிகள் இருந்தாலும் கொரட்டூர் ஏரியும் வந்து நம்ம சென்னை மக்களுக்கு ஒரு பெரிய நீராதாரமாவே இருந்துட்டு இருக்கு. இந்த ஏரி கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. சென்னையில உள்ள பெரிய ஏரிகள்ல கொரட்டூர் ஏரியும் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரி. இந்த ஏரியை ஒட்டி நமக்கு வந்து ஒரு கோயில் இருக்கு, பாடலாத்ரி சியாத்தம்மன் கோயில். இந்த கோயிலும் 1000 வருஷம் பழமையான கோயிலா. ஹலோ மேம். Hello, my name is Usha. Vajanti. பாண்டு. Bhavya. கிரண். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? Bangalore. பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து இங்க வந்துட்டு சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா இல்ல? இல்ல ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அந்த மாதிரி இங்க சைட் சீயிங் வந்திருக்கோம். ஓகே. சோ உங்களுக்கு தமிழும் தெரியும் நல்லா? ஓகே, கொஞ்சம் தெரியும். ஓகே, மேனேஜ் பண்ணலாம். உங்க ஃபேவரட் ஹீரோ தமிழ்ல? ரீசெண்ட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல பார்த்தா விஜய். விஜய். பட் ஆல் லைஃப் டைம் ஃபேமஸ் கமல்ஹாசன் சார். கமல்ஹாசன் சார். ஓகே, ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு ஃபேவரட் ஹீரோ தமிழ்ல? Recent heroes or the latest ones? உங்களுக்கு சார்? கமல்ஹாசன். கமல்ஹாசன். பலேஸ்னா Ajit. அஜித். அஜித் சார். ஓகே, நீங்க எல்லாமே மூவி பாத்துக்கீங்க. அடுத்ததான் நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா கர்ம வீரர், பெருந்தலைவர், தென்னகத்து காந்தி, கருப்பு காந்தி அப்படின்னு சொல்லிட்டு மக்களால ரொம்பவே பாசமாவும் பெருமையாவும் அழைக்கப்பட்ட நம்மளுடைய காமராஜருடைய நினைவு இல்லத்துக்கு தான் நான் வந்திருக்கேன். ஒரு சுதந்திர போராட்ட வீரரா, முதலமைச்சரா நம்ம நாட்டுக்கு தன்னலமே இல்லாம பொதுநலத்தோட நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. அது எல்லாத்தையும் நினைச்சு இப்பவும் அவரை வந்து ரொம்ப பெருமையா வந்து நம்ம போற்றிட்டு இருக்கோம். அவருடைய மறைவுக்கு அப்புறம் 1976ஆம் ஆண்டு இந்திய கவர்மெண்ட் அவருக்கு பாரத் ரத்னா வந்து அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதை கேட்கவே ரொம்ப வந்து சந்தோஷமா இருந்தது. நிறைய மக்கள் அவர் வந்து இன்னமும் மறக்காம அவரை வந்து முதலமைச்சர் அப்படின்னாலே அவர் ஒரு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு இன்னமும் இருந்துட்டு இருக்காங்க. இந்த காமராஜர் நினைவில்லத்தை 1978ஆம் ஆண்டு அப்போதைய சிஎம்மா இருந்த நம்ம எம்ஜிஆர் அவர்கள் தான் கட்டினாரு. இதுக்குள்ள போய் நான் பார்த்தப்ப ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர் யூஸ் பண்ண ஒவ்வொரு சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்களையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் யூஸ் பண்ண கண்ணாடி, அவருடைய லைப்ரரி, அவருடைய பெட்ரூம்னு எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டா இன்னமும் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இப்போ உள்ள ஜெனரேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஒன் டைம் ஆச்சு இந்த இடத்த வந்து ரீச் பண்ணணும், கண்டிப்பா இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்தாதான் அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் லைஃப் பத்தி நமக்கு தெரியும். இந்த வீடு எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையில வந்து திருமலை பிள்ளை ரோட்ல தான் அமைஞ்சிருக்கு. நம்ம சீஃப் மினிஸ்டரா 1954ல இருந்த காமராஜர் அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே போலாம். எளிமைக்கு பெயர் போனவர் அப்படின்னே சொல்லணும். அவர் என்னதான் சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் வாழ்ற கடைசி நாள் வரைக்கும் ரொம்பவே எளிமையா வாழ்ந்து மக்களுக்காக நிறைய நல்லது செஞ்சுட்டு தான் இருந்தாரு. அவருதான் மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வந்தாரு. மக்கள் வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாவது அவங்கள படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் அவருக்கு இருந்ததுனாலதான்
அப்ப படிப்புக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்க பேர் என்ன? குமணன். மதன் மோகன். வித்தியாசமான பேரா இருக்கு. குமரனா குமணனா? குமணன். அர்த்தம் என்ன? கடையேழு வள்ளலுக்கு அப்புறம் குமண வள்ளல்னு ஒருத்தர் இருந்தாரு. அது நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அதனால அந்த தமிழ் மீதுல இருக்கிற பற்றுனால, ஆமா பற்றுனால குமணன்னு பேர் வச்சேன் என்னோட பையன். சூப்பர் சார். உங்க உங்க நேம்? அனிதா. கிரி. கிரி. சார் உங்க ஃபேவரட் ஹீரோயின்? ஹீரோ? ஹீரோயின் நிறைய பேர் இருக்காங்க. ஹீரோனா ரஜினி, விஜய். சரி, ஹீரோயின் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க யாரும் உங்க வைஃப் பாத்துட்டு அப்படிலாம் இல்ல, நிக்கி கல்ராணி. நிக்கி கல்ராணி. சார் வந்து உங்க பேர் சொல்லுவாங்கன்னு பார்த்தா நிக்கி கல்ராணி சொல்லிட்டாங்க. உங்க வைஃப் ஹீரோயின் மாதிரி இல்ல? அவங்க எப்பவுமே ஹீரோயின் தான். ஹீரோயின் தான். உங்க ஃபேவரட் ஹீரோ? விஜய். விஜய். உங்களுக்கு? விஜய். விஜய். உங்களோட ஃபேவரட் ஹீரோ விஜய். விஜய். வேற யாராவது இருக்காங்க? வேற யாரும் இல்ல. அவரே பாக்குறீங்க. நம்ம கூட நிறைய செட் ஆஃப் பியூட்டிஃபுல் லேடிஸ் இருக்காங்க. சோ இவங்க கிட்ட கேட்கலாம். ஹலோ மேம். ஹாய். உங்க பேரு? சரண்யா. சுகந்தி. ஜோதி. கனகவல்லி. எங்க இருந்து வரீங்க? நான் ஒசூர்ல இருந்து வரோம். ஹொசூர்ல இருந்து வரீங்க. ஹொசூர்ல இருந்து இங்க சுத்தி பார்க்க சுத்தி பார்க்க வந்திருக்கோம். ஓகே. பீச்சுக்கு எல்லாம் போனீங்க, எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ? எனக்கு பிடிச்ச ஹீரோ கமல். எனக்கும் கமல்ஹாசன் தான் ரொம்ப பிடிக்கும். கமல்ஹாசன். ரஜினி. ரஜினி. உங்க நேம்? அந்தனா. அந்தனா. ரம்யா. ஏன் இப்படி பேசுறீங்க? சொல்லுங்க. ரம்யா. ரம்யா. என்ன பண்றீங்க? காலேஜ் செகண்ட் இயர். So, ரெண்டு பேரும் மட்டும் தனியா வந்தீங்களா சுத்தி பாக்குறதுக்கு? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தீங்க. காலேஜ் கட்டடிச்சுட்டு வந்தீங்களா? இல்ல நான் சொல்லிட்டு தான் வந்தேன். ரொம்ப நல்ல பொண்ணு. ஓகே ஓகே. உங்களோட ஃபேவரட் ஹீரோ? அஜித். அஜித். விஜய். விஜய். ஓகே. உங்களுக்கு எதனால அஜித் பிடிக்கும் ரொம்ப? ரீசன்லாம் இல்ல பிடிக்கும். ரீசன் தேவையே இல்ல அஜித் பிடிக்கிறதுக்கு.